வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடியும் நிபந்தனைகளும் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை. 1,22,000 தாண்டி கொண்டிருக்கிறது தங்கத்தின் விலை. நகைக்கடன் தள்ளுபடி எந்த அளவுக்கு இதில் சாத்தியமாகும்? ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருவருக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. கூட்டுறவு வங்கிகளில் மட்டும்தான் கிடைக்கும். தேசிய மயமாக்க வங்கிகளில் கிடைக்குமா இல்லைன்றதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக பட்ஜெட், வேளாண் பட்ஜெட், கடன் தள்ளுபடியை பற்ற ஒரு முழுமையான பார்வையை தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. ஸோ மக்களே, தமிழகத்தில் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறதுங்க. இந்த தங்கத்தை நம் மக்கள் பார்த்திங்கன்னா நகைக்கடனாக அவசர தேவைக்காக பேங்க்கில் வச்சு லோன் வாங்குகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இதை பார்த்திங்கன்னா அரசு சார்பாக இதை தள்ளுபடியும் பண்ணுறாங்க. 2021 இது நடந்துகிட்ருக்குங்க. நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு அவங்க பார்க்குறப்ப ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருவருக்கு மட்டும்தான். ஒரு விவசாய குடும்பத்தில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கடன் தள்ளுபடி கிடையாதுங்க. ஸோ தகுதி இருந்தும் விடுபட்டவர்கள் ஆதார் இணைப்பு, உங்களுக்கு எல்லாத்தையும் எலிஜிபிலிட்டாக இருக்குன்னா ஆதார் இணைப்பு, ரேஷன் கார்டில் ஏதாவது குளறுபடி, நேம் மிஸ்டேக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களால் விடுபட்டவர்கள் பெயரில் வரும். ஸோ கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் 90% பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் மட்டும்தான் தள்ளுபடி. கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டுமே பொருந்தும். தேசியமயமாக்கப்பட்ட அந்த 8 வங்கிகள்லையுமே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதற்குண்டான அறிவிப்பு விரைவில் வரும். முறைகேடுகளை தவிர்ப்ப டிஜிட்டல் EKYC, ஆதார், ரேஷன் கார்டு மூலம் தகுதியற்றவர்கள் எல்லாமே செக் பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க. 45,661 கோடி வேளாண் பட்ஜெட்டில் 8% அதிகரிப்பு. மொத்த தொகையும் தள்ளுபடி அல்ல, பட்ஜெட்டின் ஒரு பகுதி மட்டுமே. இது மக்களிடையே உள்ள ஒரு பொதுவான தவறான. இந்த தொகை பூராமே தள்ளுபடி பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதில் ஒரு பகுதி 8%. ஸோ 8,181 கோடி இலவச மின்சாரத்துக்காக விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய ஒதுக்கீடு. பயிர்க்கடன் தள்ளுபடி, கடன் சுழற்சியும் இதில் நடக்கும். தள்ளுபடி நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு மற்றும் குறு விவசாயிகள் தற்காலிக கடன் சுமை குறைப்பு, புதிய பயிர்க்கடன் பெற உதவி, தொடரும் கடன் சுழற்சி, உரம் கூலி உயர்வால் மீண்டும் கடன் வாங்குறாங்க, மீண்டும் கடன் அடைக்கிறாங்க, மீண்டும் கடன் வழங்குறாங்க. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா தொடர்ந்து கடன் சுழற்சி எல்லாமே போயிட்டுருக்கிறதுனால தள்ளுபடியை அரசு கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த வரக்கூடிய தேர்தல் காரணமாக 2026 சட்டமன்ற தேர்தல் காரணமாக 5 சவரனுக்குள்ளாமல் உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கி, முதற்கட்ட ப்ரிஃபரன்ஸ் கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகை கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. ஸோ அதற்காக தயாராகிக்கோங்க. தள்ளுபடி உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். ஸோ உங்கள் தகுதியை அறிவது அப்படின்னா உங்கள் பகுதியில் உள்ள கூட்டுறவு வங்கியை உடனடியாக நீங்கள் அணுகுங்க. உங்கள்கிட்ட ஒரு 5 சவரனுக்குள்ளே 4 சவரன், 3 சவரன், 2 சவரன் எந்த இருந்தாலும் நகையை அடமானம் வச்சு கடனை பெற்றுக்கோங்க. ஸோ விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்கள், அதாவது இன்னொரு 10 தினங்கள் தான் இருக்கும். ஸோ இந்த பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் நகை கடனை உங்கள் பேங்க்கில் வாங்கிக்கோங்க. அதற்கு பிறகு தேர்தல் தேதி வந்துருச்சு அப்படின்னா தள்ளுபடி அதற்கு பிறகு செல்லுபடி ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வரும். அதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நகை கடனை வாங்கி வச்சிங்கன்னா அதற்கு முன்னாடி இருக்கிற பர்சனுக்கு மட்டும்தான் தள்ளுபடின்ற கூட்டத்தினால பொறுத்து நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக 2026 தேர்தல் வியூகம் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு அதிகப்படியான நன்மை பயக்கும், பெண்களுக்கு அதிகப்படியான நன்மை பயக்கும். கண்டிப்பாக பேங்க்கில் வாங்கியிருக்க கடன், நகை கடன், கல்வி கடன், விவசாய கடன் எல்லாமே தள்ளுபடிக்கு இது ஒரு நன்மை பயக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும் அப்படின்னு நம்புவோம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.